இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மனித மண்டையோடு. இதை சுற்றி இருக்கிறது என்ன அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுதா? இந்த மண்டையோட்டுக்கு கிட்டத்தட்ட 650 வயசு ஆகுது. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மண்டையோடு தான் இது. சரி, இப்போ வரலாற்றுக்கு வரலாம். விஸ்பி போர் 1361 நடந்தது தான் விஸ்பி போர். இந்த விஸ்பி அப்படிங்கிறது ஒரு ஏரியா, அது வந்து ஒரு வர்த்தக நகரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா காட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்குது. சரிங்களா? இப்போ டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அரசர், அவர் பேர் வந்து வால்டிமர் ஃபோர் அப்படிங்கிறவர் தான். அவருக்கு இந்த விஸ்பி வர்த்தக நகரம் அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு கண்ணு. சரியா? எப்படியாவது அதை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான். நம்ம நாட்டு அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, படையெடுத்து போகிறது அந்த மாதிரி. ஸோ அதே கதை தான் அங்கேயும். விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விஸ்பியில் நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள், விவசாயிகள், கொஞ்சம் படை இருக்குது. அந்த அளவுக்கு டென்மார்க் சேர்ந்த அந்த மண்ணையை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்து இவங்ககிட்ட படை இல்லை. அந்த அரசன் வால்டிமர் ஃபோர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர் படையெடுத்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உள்ளூர் விவசாயிகள், பொதுமக்களே போருக்கு கிளம்பிட்டாங்க. எப்படியாவது தங்களுடைய இடத்த வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக போருக்கு கிளம்பிட்டாங்க. போரும் நடக்குது. அந்த போரை சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 பேர் வரைக்கும் அந்த பொதுமக்கள், விவசாயிகள் வந்து டென்மார்க் படையால் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. விஸ்பியில் இருக்கிறவங்க போருக்கு போகும்பொழுது அவங்க கிட்ட இருக்கிற அந்த வீரவாள், இரும்பு கவசம், இரும்பு தலைக்கவசம் இதோட தான் போயிருக்காங்க. என்னதான் இரும்பு கவசங்கள், தலைக்கவசங்கள்லாம் இருந்தாலும் எதிர்த்து போராடுற அளவுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? பயிற்சி இல்லாதனால அவங்களால சமாளிக்க முடியல. கொத்து கொத்தாக இறந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரலாற்றில் இது முக்கியமான ஒரு ஆவணம். அதாவது ஒரே குழியை தோண்டி அந்த 1800 2000 பேர்த்த வந்து ஒரே குழியில் புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஸ்பி அப்படிங்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுண்ணாம்புக்கள் சேர்ந்த ஒரு படிமங்கள் நிறைந்த ஒரு மண். சரிங்களா? ஸோ அதனால் அங்கே பதிக்கப்பட்ட புணங்கள் வந்து படிமங்களாக இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வருது. அந்த 1361 நடந்த விஸ்பி போரில் மரணிக்கப்பட்ட ஒரு போர் வீரனின் மண்டையோடு தான் இது. அதை சுற்றி இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய தலைக்கவசம். ஸோ முடிவு என்ன அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். டென்மார்க் படையால் விஸ்பி கைப்பற்றப்பட்டது.